வணக்கம். ஈழம் நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி மாளிகைகளில் தங்கியுள்ள வெளிநபர்கள் தொடர்பில் வெளியான தகவல். மரணச் சான்றிதழ்கள் இனி டிஜிட்டல் முறையில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. சஜித் மற்றும் ரணில் கூட்டணி நலிந்த ஜெயதிஸ் விசனம். 36 நாட்களாக கடலில் தத்தளிப்பு. வங்காள விரிகுடாவில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 இலங்கை கடற்தொழிலாளர்கள். நாட்டில் தீவிரமடையும் டெங்கு காய்ச்சல், அதிகரிக்கும் மரணங்கள். நீதியமைச்சர் தொடர்பில் அர்ச்சனா எம்பியின் உளறல். அமைச்சர் வசந்த சமரசிங்க தக்க பதிலடி. கிளிநொச்சியில் சோதனையில் ஈடுபட்ட STF அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. அமெரிக்காவில் தீப்பிடித்து எரிந்த வீடொன்றிலிருந்து 8 சடலங்கள் மீட்பு. ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிப்பதற்கான வழிகாட்டலில் திருத்தம். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. வெளிநாட்டில் பணிபுரிந்து சேவை காலம் நிறைவடைந்து மீண்டும் நாட்டிற்கு திரும்பும் தொழிலாளர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு காணிகள் வழங்க சமகால அனுர அரசு திட்டமிட்டுள்ளது. இதேவேளை திட்டமிட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்கும் விசேட வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது அரசாங்கத்தால் வழங்கப்படும் காணிகள் தொடர்பில் வலுவான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இதுகுறித்து ஆராய்வதற்காக நிதியமைச்சு ஊடாக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்தார். அத்துடன் மலையக மக்களுக்கு 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு உதவி மற்றும் கடன் திட்டங்களில் காணப்படும் பிரச்சினைகள் காரணமாக சில ஒதுக்கீடுகள் திருப்பிச் செல்வதை தவிர்ப்பதற்காக வினைத்திறனான பொறிமுறையொன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மாளிகைகளில் தங்கியுள்ள வெளிநபர்கள் தொடர்பில் வெளியான தகவல். 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் தங்கியுள்ள பல்வேறு நபர்கள் தொடர்பில் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த மாளிகையில் ஜனாதிபதி தங்கியிருக்காவிட்டாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றில் பல்வேறு நபர்கள் 3089 பேர் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த காலத்தில் இடம்பெற்ற கூட்டங்களின் எண்ணிக்கை 3 மட்டுமே என அந்த அலுவலகம் வெளியிட்ட புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7 ஜனாதிபதி மாளிகைகளின் மின்சாரம், தொலைபேசி உள்ளிட்ட ஏனைய வசதிகளுக்காக இந்த ஆண்டில் 3,29,82,675 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கதிர்காமம், மகியங்கனை மற்றும் பெந்தோட்ட ஆகிய மாளிகைகளில் 2025ஆம் ஆண்டில் எந்த ஒரு கூட்டமும் நடத்தப்படவில்லை என்பதோடு எவரும் தங்கியிருக்கவும் இல்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 2025ஆம் ஆண்டில் தொலைபேசி, மின்சாரம் உள்ளிட்ட ஏனைய செலவுகளுக்காக 2,44,07,754 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்ட 7 மாளிகைகள் கொழும்பு கோட்டை, கண்டி, அனுராதபுரம், கதிர்காமம், மகியங்கனை, நுவரெலியா மற்றும் பெந்தோட்ட ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரணச் சான்றிதழ்கள் இனி டிஜிட்டல் முறையில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. டிஜிட்டல் முறையிலான மரணச் சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. மின்னணு மக்கள் தொகை பதிவேட்டு திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக இத்திட்டம் தற்போது களுத்துறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இதுவரை காலமும் கைப்பட எழுதப்பட்டு வழங்கப்பட்ட மரணச் சான்றிதழ்களுக்கு பதிலாக கணனி அடிப்படையிலான தரவுத்தளம் மூலமாகவே இனி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த டிஜிட்டல் முறையின் மூலம் அதிகாரிகளால் புதுப்பிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவு அமைப்பை பராமரிக்கவும் நிறுவனங்களுக்கிடையே திறமையான முறையில் தரவுகளை பரிமாற்றிக் கொள்ளவும் முடியும். இதேவேளை பாதுகாப்பான தரவு சேமிப்பு முறையின் மூலம் தகவல்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. புதிய அமைப்பின் கீழ் வழங்கப்படும் ஒவ்வொரு மரணச் சான்றிதழும் ஒரு சிறப்பு QR குறியீடு இடம்பெற்றிருக்கும். இதன் மூலம் டிஜிட்டல் தளம் வழியாக சான்றிதழின் நம்பகத்தன்மையை எவரும் விரைவாக சரிபார்க்க முடியும். மேலும் இச்சான்றிதழ்கள் சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் பொறிக்கப்பட்டு பிரத்யேக தாளில் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்பதும் கூறப்பட்டுள்ளது. 36 நாட்களாக கடலில் தத்தளிப்பு. வங்காள விரிகுடாவில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 இலங்கை கடற்தொழிலாளர்கள்.
வங்காள விரிகுடாவில் சுமார் 36 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2 இலங்கை கடற்தொழிலாளர்கள் வங்காளதேசத்தின் காக்ஸ் பஜார் மாவட்டத்தைச் சேர்ந்த மொகேஷ்காலி பகுதியில் கடற்தொழிலாளர்களால் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் வங்காள விரிகுடாவில் உள்ள செனர்சார் பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஃபைபர் கிளாஸ் படகில் இருந்து இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மீட்பு பணியை வழிநடத்திய படகின் தலைவர் அவர்கள் தங்களை தந்தை மற்றும் மகன் என அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் மீன்பிடிக்க சென்றபோது காணாமல் போய் கடலில் தத்தளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவிய நிலையிலும் மீன்களை பச்சையாக பிடித்து சாப்பிட்டே இத்தனை நாட்களும் உயிர் பிழைத்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் இலங்கையில் உள்ள தேவினுவர பகுதியைச் சேர்ந்த 51 மற்றும் 30 வயதுடைய தந்தை மகன் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர்கள் கடலில் தத்தளித்த விதம் மற்றும் அவர்களின் தகவல்களை அதிகாரிகள் தொடர்ந்து சரிபார்த்து வருவதோடு இது தொடர்பாக இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள பங்களாதேஷ் காவல்துறையினர் நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர். நாட்டில் தீவிரமடையும் டெங்கு காய்ச்சல், அதிகரிக்கும் மரணங்கள். இலங்கையில் இந்த ஆண்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,000 கடந்துள்ளது. இந்த மாதத்தில் மாத்திரம் 25,530 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் சோதனையில் ஈடுபட்ட எஸ்டிஎஃப் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்து தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கராயன்குளம் மூக்கப்பன் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியொன்று சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலுக்கு அமையவே அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர். இதன்போது இங்கிருந்த அனைவரும் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்து தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். நிலவிய பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 4 சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் தீப்பிடித்து எறிந்த வீடொன்றிலிருந்து 8 சடலங்கள் மீட்பு. அமெரிக்காவின் மிக்சிகன் மாநிலத்தில் தீப்பற்றி எரிந்து நாசமான வீடொன்றிலிருந்து 6 குழந்தைகள் உட்பட 8 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் தீயணைப்பு படையினரும் மேற்கொண்ட சோதனையின் போதே வீட்டின் உள்ளே இருந்து இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட சில சடலங்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்க கோரிக்கை. இம்மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரையும் இலங்கையில் உள்ள ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து இவ்விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் ஊடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்கவும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சஜித் ரணில் கூட்டணி நலிந்த ஜெயதிச விசனம். சஜித் மற்றும் ரணில் கூட்டணி என்பது ஒரு கூட்டணி அல்ல. ரணில் விக்ரமசிங்க தலைவராகி சஜித்தை தனது ஆதரவாளராக பார்க்கும் ஒரு முயற்சி என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களவாஞ்சிக்குடியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாம் பொறுப்பேற்றது பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டு அழிக்கப்பட்டு ஸ்தம்பித்து போயிருந்த ஒரு நாட்டையாகும். 2024 செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் பொருளாதாரம் மிகச் சிறந்த நிலையில் இருக்கவில்லை. நாம் பொருளாதாரத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம், சீரமைத்துள்ளோம். அதேபோல கடந்த நவம்பர் மாதத்தில் தித்வா சூறாவளி வந்து எமது நாட்டின் மக்கள் தொகையில் 11% பாதிப்புக்குள்ளானார்கள். அதற்கு பிறகு மத்திய கிழக்கில் ஏற்பட்ட அச்சுறுத்தல் இன்னமும் முழுமையாக முடிவடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.
எப்படி இருந்தும் உலக நாடுகள் இயற்கை பேரிடர்களாலும் மத்திய கிழக்கு அச்சுறுத்தல்களாலும் மக்கள் மீது பல்வேறு பொருளாதார கட்டுப்பாடுகளை விதித்த போதிலும் நாம் இந்த ஒரு பொருளாதார கட்டுப்பாடுகளுமின்றி நாட்டை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் என அவர் பெருமிதமாக தெரிவித்தார். நீதியமைச்சர் தொடர்பில் அர்ச்சனா எம்பியின் உளறல், அமைச்சர் வசந்த சமரசிங்க தக்க பதிலடி. 2029 நான் நாடாளுமன்றத்திற்கு வந்து நீதியமைச்சர் சிறைக்கு அனுப்பப்படுவதை உறுதி செய்வேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் மோதல் நடந்த நேரத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மது அருந்தியிருந்ததால் உறங்கிக் கொண்டிருந்தார். அமைச்சருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க, நீதியமைச்சர் மது அருந்துவது அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்றார். இந்த எம்பிக்கள் அமைச்சரின் பானத்தில் சோடாவை கலந்தது போல் பேசுகிறார்கள். மோதலுக்கு பிறகு அமைச்சர் தனது கடமையை செய்தார். மோதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர் அனைத்தையும் செய்தார் என்று குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.